நான் வந்து பல வருடங்களாகவே வந்து ஈஷா யோக மையத்தில் வந்து பல கோர்ஸ்கள் முடிச்சிருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பிஎஸ்பி அதெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து சக்தி சரணக்கிரியான் 13 நாள் கிளாஸ் இருக்கும். அந்த தியானம், அந்த தீட்சை எல்லாமே நேற்று தான் வந்திருக்கும். ஸோ இது அனுபவபூர்வமாக வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு கிரியா அந்த இது. ஸோ அது வந்து ஆத்மார்த்தமாக அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலிமை என்னென்னு. ஒரு டெசிஷன் மேக்கிங் ஆகட்டும், இந்த இடத்துல வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆளுமை பதவியில் உட்காந்துருக்கும் போது ஸோ ஒரு டெசிஷன் மேக்கிங் ஆகட்டும், ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறது இருக்கும். நம்ம மனதை வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு கம்போஸ்டாக வைக்கிறதுக்கு இந்த கிரியா, இவர் கொடுத்த கதைகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈஷா வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டானது. சிவராத்திரியில் இது வரைக்கும் நான் அங்கே கோயம்புத்தூரில் ஒரு 3-4 தடவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அந்த மிட் நைட் 12 மணிக்கு அந்த வைப்ரேஷன், அங்கே இருக்கிற வைப்ரேஷன் வந்து அது அனுபவத்துக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஹாப்பினஸ். அந்த அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த பிட்வீன் 11:30 to 12:15 வரைக்கும் அந்த அக்னி இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி அங்கே போனால் கிடைக்கிற மன நிம்மதி. ஸோ எனக்கு இங்கே வந்து என்னை வச்ச எல்லாருக்கும் மிகுந்த நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது யோகான்றது வந்து சத்குரு ஐயா பேசிக்கிட்டே சொல்லுவாங்க, சிவராத்திரி வந்து இஸ் இட் ரிலிஜியஸ் ஆர் சயின்ஸ். ஸோ இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ரிலிஜன் ஆர் சயின்டிஃபிக் ரிலிஜன் எடுத்துக்கிட்டோம்னா, பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம போதிக்கிறது வந்து யோகா, ஸ்பைனல் கார்ட், இரெக்டாக உட்காந்து நம்ம எப்படி தியானம் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து கடவுளுன்றது வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, எப்படி நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். நான் எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்கிற வழியே தான், ஏதோ ஒரு பவர் தான் நம்மளை சுற்றி நம்மளை வந்து ஆட்கொள்ளுது, நம்மளை எல்லாத்தையுமே இயக்கிறது. ஸோ சென்ட் பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் கம்ஸ் பேக். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு சிவராத்திரிக்காக ஸோ நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்களோட வாழ்வோம். வெற்றிக்காக.